Hello friends, welcome back to my channel Angeline Creations. Summer வந்துருச்சு நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க. ஸோ அவங்க வந்து வீட்டில் இருக்கும்போது நம்மக்கிட்ட ரொம்ப அடிக்கடி கேட்குற டெசர்ட் பார்த்தீங்கன்னா அது ஐஸ்கிரீம் தான். இந்த ஐஸ்கிரீமை வந்து நம்ம கடையில் போய் வாங்காமல் வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளான வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதோட கூட ப்ளூபெர்ரி க்ரஷ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ஈஸியான ஐஸ்கிரீம் ரெசிபியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளூபெர்ரி க்ரஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரையணும்லாம் இல்லை. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ப்ளூபெர்ரிஸை சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ராசன் ப்ளூபெர்ரிஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 20 மாதிரி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸ் கிடச்சா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்தோடனே இந்த ப்ளூபெர்ரிஸ்லாம் நல்லா வெந்து சாஃப்டாக ஆகிடும். அந்த மாதிரி சாஃப்டாக ஆன பிறகு அதை வந்து கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு சிரப் கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம வந்து இதை ஒரு 1 வீக் வச்சுட்டு நிறைய டெசர்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். இதை வச்சு மில்க் ஷேக்லாம் கூட செய்யலாம். இதை வந்து நீங்கள் ப்ளூபெர்ரி இல்லாமல் ஸ்ட்ராபெரியிலையும் செய்யலாம். இப்போ வந்து நான் ஃபைனலாக ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ வெனிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு நான் டைரி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இது வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கும். ஸோ நான் வந்து எந்த சுகரும் ஆட் பண்ணாமல் இதை பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஸ்பீட் போயிட்டு நல்ல ஸ்டிஃபான பீக்ஸ் வர வரைக்கும் நான் இதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து டெய்ரி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் ஒரு அரை கப் சர்க்கரை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை பீட் பண்ணி நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்கேஸ் வேறு ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் பண்ணுறீங்கன்னா என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃப்ளேவர் வந்து எசன்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட கூட வந்து ஒரு 1/3 கப் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி திக்காக காய்ச்சிட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. உங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து நல்ல க்ரீமியராக திக்காக வேணும்னா நீங்கள் இதை வந்து இப்படியே டைரெக்டாக ஃப்ரீஸ் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு நல்ல மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சியில் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/4 கப் இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஐஸ்கிரீமை வந்து பவுலில் போட்டுட்டு அதில் வந்து நான் செஞ்சு வச்சுருந்த அந்த ப்ளூபெர்ரி க்ரஷ்ஷை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இந்த மாதிரி செய்கிறது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்ல வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமில் இடையில வந்து அந்த ஒரு ப்ளூபெர்ரியோட அந்த டேஸ்ட் வந்து வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் இன் மவுத் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளூபெர்ரிஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வச்சிங்கனாவே நல்லா செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜில் இதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் மெல்ட் ஆகாது. அதே போல் இதில் வந்து சங்க்ஸ்லாம் எதுவும் இருக்காது, ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. வழக்கமாக நிறைய மெத்தடில் ஐஸ்கிரீம் செய்வாங்க. பட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடு. உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இதை ஸ்கூப் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ப்ளூபெர்ரிஸும் கொஞ்சமாக அணியும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான வெனிலா ஐஸ்கிரீமும் ப்ளூபெர்ரி க்ரஷும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.